அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதிகாரத்தை அடைவதற்கான 5ஆம் விதி. 5வது விதி மிகவும் முக்கியமான விதி. அதிகாரத்தை அடையும் போது இந்த விதியில் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் அதிகாரம் உங்களை தேடி தானாக வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் தலைவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலேயே பல தலைவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பல பிரபலங்கள் இருக்காங்க, பல தொழிலதிபர்கள் இருக்காங்க, பல துறைகள் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் இருக்காங்க. அவர்கள் அதிகாரத்தை எப்படி அடைந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவங்க புகழை அடைந்தார்கள். புகழ் முதலில் கிடைத்துவிட்டால் அதிகாரம் தானாக நம்மை தேடி வரும். புகழ் வருவதற்கு தேவையான அடித்தளத்தை முதலில் நாம் ஏற்படுத்தணும். பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் சமூகத்தில் இறங்கி மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு முன் வராங்க. அவங்க கிட்ட காசு இருக்கு, அதிகாரம் இருக்கு. பிறகு ஏன் அவங்க சேவை செய்யணும்? அவங்களுக்கு தேவை புகழ். சாதாரண புகழ் அல்ல, மிகப்பெரிய புகழ் தேவைப்படுது. அந்த மிகப்பெரிய புகழ் அவங்க அடைஞ்சிட்டா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுடைய கையை விட்டு போகாது. தொடர்ந்து அதிகார பீடத்திலேயே அமர்ந்திருக்கிறதுக்கு அவங்களுக்கு புகழ் தேவைப்படுகிறது. புகழ் வேண்டும் என்றால் அவங்க நேரடியாக மக்கள் கிட்ட போயிட்டு பணியாற்றணும். மக்களுடைய மனங்களில் ஒருத்தர் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய தலைவராகவும், மிகப்பெரிய செல்வந்தராகவும், மிகப்பெரிய தொழில் முனைவோராகவும் உருவாக முடியும். மக்கள் கிட்ட எப்போ நம்ம ரீச் ஆகிறோமோ அப்போ நம்மளை தேடி அதிகாரம் தானாக வரும். அதற்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் புகழ்பெற்றவராக விளங்கணும். அதற்கு என்ன செய்யணும்? நீங்கள் தொடர்ந்து அந்த துறை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அந்த துறையில் உங்களுக்கு யார் போட்டியாளர், உங்களுக்கு யார் எதிரி, உங்களுக்கு யார் நண்பன், உங்களுக்கு யார் உற்ற துணை, இப்படி யார் யாரெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறார்களோ அவங்கள நீங்கள் அடையாளப்படுத்தணும். உங்களுடைய எதிரியை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. உங்கள் எதிரி உங்களை எப்படி தாக்குவார் என்று தெரிந்து வைத்திருக்கணும். எதிரி உங்களை தாக்குவதற்கு முன்னாடியே நீங்கள் அந்த தாக்குதலை முறியடிக்கணும். எதிரி உங்களை கண்டு பயம் கொள்ள செய்ய வேண்டும். அதற்கு உங்களை நோக்கி புகழ் வெளிச்சம் படுறதுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும்.